அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அயத்தி கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ் உங்களுக்கான ரெசிபி தான் ஃப்ரைட் ரைஸ். கலர்ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அம்மாவை அடம் பிடிச்சாச்சு, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விடுறேன்னா, முழுக்களுமே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். சோசேஜ் 4 பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சிக்கன் சோசேஜ் மறக்காதீங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 3 முட்டை, கொஞ்சமாக உப்பு, மிதமான தீயில வைங்க அடுப்பை. ஏன்னா முட்டை எப்பவும் லைட்டான எல்லோவோடு இருக்கணும். மறுபடி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்குனது, 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, 1/4 வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிரட்டும், இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட இஷ்டப்பட மாட்டாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய் 3 கலரில் எடுத்துருக்கேன்னா, பச்சை, மஞ்சள், சிவப்பு. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் ஃப்ரை ஆக வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். அது கூடவே பெரிய 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி. இது சேர்த்த உடனேமே நான் 1 சிண்டு சாதம், 1 கப் சாதம் உடனே போட்டு எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ இந்த சோசேஜை சேர்க்குறோம். அது கூடவே முட்டை சேர்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன், இதை வெங்காய தாள்கள், ஓகேவா, சின்னதாக கட் பண்ணி போடுங்க. 1 2 இடித்து வச்ச மிளகு, அதிகமாக சேர்க்காதீங்க, அளவாக சேருங்க. அது கூட 3 4 ட்ராப் லைம் ஜூஸ். இப்போ மெதுமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, ரைஸ் எல்லாம் உடையாத மாதிரி. கண்டிப்பாக காய்கறி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதை ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டேன். அதாவது சாதமும் ஃப்ரெஷ்ஷாக வடித்து செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு? குட்டீஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். வெஜிடபிள் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.